கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் உடனே ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. என்ன விஜய்னா இப்படி வச்சு செஞ்சுட்டீங்களேண்ணா செந்தில் பாலாஜி ஸ்டாலின் சார் எல்லாம். செந்தில் பாலாஜி கேட்டுருந்தா எந்நேரம் என்னப்பா எந்நேரம் எனக்கு சொல்ல வார்த்தையே வரல. ஒரு மான ரோஷம் இருந்தா அந்த செந்தில் பாலாஜி வந்து மான ரோஷம் இருந்தா இந்நேரம் வந்து எங்கன்னா போய் ஊருட்டு ஓடினோம். தமிழ்நாட்டுக்கு போல வரக்கூடாது. அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டேன் நீங்க. அதாவதுண்ணா இவனுங்க தான் கரூர் சிங்கம் மாதிரி பேசியிருந்தான் அந்த ஆளு. இப்போ ஓடி ஒழிஞ்சிட்டான், எங்க இருக்கானே தெரியல. பதுங்கி இருக்கிறாரு, பதுங்கி. அது மாதிரி வந்து கரூர்ல நிக்காம கோயில போய் நின்னாரு. ஏன் தோத்துருவோன்னு பயம் வேலை செய்தா. இப்படி முன்ன வச்சு செஞ்சுட்டீங்க. மக்கள் தெரிஞ்சு போச்சு யார் தப்பு பண்ணதுன்னு. யார் தப்பு பண்ண சொல்லிட்டு இந்த 2026 தெரிஞ்சிடும். அதுக்காகதான் விஜயண்ணா வந்திருக்காரு. மக்களால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விஜயண்ணா வந்திருக்காரு. ஏன்னா அந்த கரூர்ல மக்களை கொண்டவனுங்க கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பாரு விஜயண்ணா. அது யாரா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, திமுக தான் பண்ணியிருக்கான். அது யாரு? செந்தில் பாலாஜி. 41 பேர் உயிருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ எங்க ஓடி வந்தாலும் சரி ராசா, உன்னை விடுற மாதிரி இல்லை. தமிழ்நாடு முதல்வர் விஜயண்ணா ஒன்று விடுற மாதிரி இல்லை. நீ எங்க ஓடினாலும் உன்னை மக்கள் தூக்கி வந்து உட்கார வச்சிருவாங்க ஜெயிலுக்குள்ள. கழித்துங்கிறது ரெடியாரு. நான் மக்கள் என்ன உனக்கு சும்மாவா? செந்தில் பாலாஜி மாட்டு வழி தங்கம், நீ மாட்டுவ. உனக்கு இருக்கு ஆப்பு. செந்தில் பாலாஜி ரெடியாரு, விஜயண்ணா அவன் வராரு.